அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ், புதுசாக கற்றுக்கிறது உங்களுக்கு புதன் திசை இருப்பவர்களுக்கு, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அது வந்துடும். நீங்கள் இனிஷியேட் பண்ணால் போகிறோம், அதை நீங்கள் ஊக்குவிச்சா போகிறோம், உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அது தானாக வண்டி ஓடிடும். ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா தான் கஷ்டம், ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். 2 தடவை 3 தடவை கிக் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகிடும், வண்டி ஓடிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி நல்ல விஷயத்தை கொடுக்கும். இதற்கு அடுத்து 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கான்? ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்முடைய நட்சத்திரத்தில், நம்முடைய ராசியில், நம்முடைய கட்டத்தில், கட்டம் தான் சார் எல்லாமே. என்ன செல்லு போக இருப்புன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்ம போன பிறவி இந்த பிறவி கண்டினியூஷன் தான் வரும் இல்லையா? அதில் சுக்கிரனுடைய வீடு நல்லா இருந்ததுன்னா, ஏன்னா எப்படி இருந்தாலுமே சுக்கிரன் ஒரு அதிபதி, ஏன்னா 5ஆம் பார்வையாக குருவினால் பார்க்கப்படக்கூடியவர் சுக்கிரன். அதனால் ரொம்ப அருமையாக இருக்கும். சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் இந்த 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய இனிஷியேஷன், நாம் என்ன பண்ணக்கூடிய இனிஷியேஷன் எல்லாமே அதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். நான் சும்மாவே உட்காந்துருப்பேனா எதுவும் வந்துடாது, நம்ம பண்ணணும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஆர்டர் நிச்சயமாக வரும். அதுவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியனால ராகுனால வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு, படிப்பினால் வெளிமாநிலம் செல்வதற்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பிஸ்னஸ்னால் செல்வதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் வீடு புதனுடைய